அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா ஜிம்பாப்வேவோட மேட்ச் ஃபுல் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் இன் தமிழில் பார்ப்போம். இந்த மேட்ச் மொத்தம் 5 T20 சீரீஸ். அதில் ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் இந்தியாவும் ஒரு மேட்ச் ஜிம்பாப்வேவும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜிம்பாப்வே அண்ட் செகண்ட் மேட்ச் இந்தியா. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் 3வது மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 3 விஷயமா 3 ஆங்கிளாக நம்ம பார்க்கலாம். ஒன்று லோ ஸ்கோரிங் வெனியூவாக பார்க்கலாம். இந்த லோ ஸ்கோரிங் வெனியூ ஸ்பின்னருக்கு சாதகமாக இருக்குது. இன்னொன்று ஹை ஸ்கோரிங் வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆவரேஜாக 2 விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விழுந்தது. 2வது மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இந்தியாவுடைய ஃபாஸ்ட் போலருக்கு விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ 3வது ஒரு நார்மல் ஸ்கோர், ஒரு பாஸ் ஸ்கோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 160 170 இந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஸ்கோர்ஸும் அமையலாம். இப்போ அபிஷேக் சர்மா ஒரு 100 ரன் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 170 160 180 இந்த ரேஞ்சில் இந்த ஸ்கோர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேபி இருந்திருக்கலாம். ஸோ நம்ம 3 விதமாக இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். 150 பிலோ ஸ்கோர், பிலோ 120 அண்ட் பிலோ 180 அண்ட் அபவ் 200 இந்த ரேஞ்சில் ஒரு 3 ஸ்கோர்ஸில் நம்ம டீம் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே 5 T20, தேர்ட் T20 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் T20 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. 3வது T20 பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜூலை 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4th T20 பார்த்தீங்கன்னா 13 ஜூலை அண்ட் 5th T20 14 ஜூலை. இது கண்டினியூஸாக 2 டேஸ் நடக்குது. சாட்டர்டே சண்டே நடக்குது. இது வெனஸ்டே நடக்குது. ஸோ வெனஸ்டே 10 ஜூலை 4:30 மணிக்கு இந்த மேட்ச் ஒளிபரப்பப்படும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சோனி லைவ்ல நம்ம நேரடியாக இந்த மேட்சை பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சஸுமே RRA ஸ்போர்ட்ஸ் கிளப் RRAல தான் நடக்குது. ஸோ 5 T20யுமே ஒரே கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். RRA பிச் ரிப்போர்ட், RRA ஸ்போர்ட்ஸ் கிளப் பிச். இங்கே ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்கலாம். அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2வது விஷயமாக வேகப்பந்து வீச்சில் ஒரு சிறிய உதவியாக இருக்கும். ஸோ 2வது மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் போலிங்ல வேகப்பந்து வீச்சுக்கு ஆவரேஜாக 1 or 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி விழுந்திருக்கு. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3வது விஷயம். மொத்தமே இதுல 3 கேட்டகரி தான் இருக்கு. அப்போ இதுல ப்ரீடாமினன்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பின்னர், இன்னொன்று பேட்ஸ்மேன். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில இருந்து தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கேட்டகரியில் வந்திருப்பாங்க. ஸ்பின்னர் கேட்டகரி. செகண்ட் கண்டிஷன்ஸ் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கைக்வாடும் வந்திருப்பாங்க இந்த கண்டிஷன்ஸ். ஸோ 3வது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் போலரில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ரேராக தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி டீம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்று நல்ல பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்பின் போலர்ஸை நம்ம எடுக்கணும். கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கேட்டகரியிலேருந்து 90% வரும். அதே மாதிரி ஃபாஸ்ட் போலிங்லேருந்து மேபி 10% வரலாம். இதுதான் கேட்டகரியாக நம்ம 3 ஆங்கிள் இந்த பிச் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்த மாதிரி ஸ்பின், செகண்ட் மேட்ச் ஹை ஸ்கோரிங் வெனியூ, பேட்ஸ்மேன். T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 குறைவாக 12 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிம்பாப்வே ஆடின 2 இன்னிங்ஸ், இந்தியா ஆடின 1 இன்னிங்ஸ். இதுலேயே இந்த சீரீஸில் 2 மேட்ச்சில் 3 இன்னிங்ஸ் பிலோ 150 தான் வந்திருக்கு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் அபவ் 180 போயிருக்கு. 150 to 169 08 8 தடவையும், 170 to 189 7 தடவையும் அண்ட் அபவ் 190 7 தடவையும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். RRA ஸ்போர்ட்ஸ் கிளப்புடைய ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 200 அடித்தாலும் சரி, 100 அடித்தாலும் சரி, 150 அடித்தாலும் சரி, ஒரு ஆவரேஜான ரன்ஸ். முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 146, 2வது இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 110 ரன்கள். ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ் 8, 2வது இன்னிங்ஸ் 4 அண்ட் ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் 1, 2வது இன்னிங்ஸ் 1. ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 7, 2வது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 106, 2வது இன்னிங்ஸ் 57. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 108, 2வது இன்னிங்ஸ் 111. அண்ட் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 50, 2வது இன்னிங்ஸ் 39. அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 50, 2வது இன்னிங்ஸ் 42. டோட்டலாக 41 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க
நான் 24 தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க, 18 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 156 ரன் சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது ஹையஸ்ட் ஸ்கோர் 229 ஃபார் 2, அதே 2 விக்கெட் தான். இந்தியா வந்து 234 ஃபார் 2. லோயஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாப்வே 99 ஃபார் 9. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக ப்ரீவியஸாக இருந்தது. இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச் நடந்ததுக்கப்புறம் 234, ஒரு 6 ரன் தான் வித்தியாசங்கள், சேம் இதே விக்கெட். இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கணுன்னா இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட், டோட்டலாக 10 மேட்ச் இந்தியா 7 முறையும் ஜிம்பாப்வே 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முறை இந்த சீரீஸில் இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் நடந்திருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு மேட்சுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 அப்படியே பார்ப்போம். சுப்மன் கில் கேப்டன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ருத்ராஜ் கைக்வாட், ரியான் பராக், ரிங்கு சிங், டி ஜூரல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது. ரெண்டாவது மேட்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா கலீல் அகமதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல சாய் சுதர்ஷனை ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா கெய்க்வாடை வந்து கண்டிப்பாக எடுங்க, கில்லு வந்து எடுக்க வேணாம்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ரியான் பராக்கை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிங்கு சிங்கை முன்னாடி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடைசி ஒரு 5 ஓவர் இருக்கும்போது ரிங்கு சிங் அக்ரெசிவாக ஆடுவார்னு சொல்லி அவர் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இப்போ மூணாவது மேட்ச்ல ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து உள்ள வராங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இப்போ ரெண்டாவது மேட்ச் பாருங்க, அப்படியே அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கும். அபிஷேக் சர்மா, கில், ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்ஷன், ரியான் பராக் அண்ட் ரிங்கு சிங், இப்படி தான் ஆர்டர்ஸ் இருந்தது. இந்த ஆர்டரை இவரை ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ரியான் பராக் உள்ள வரல. ஸோ ரியான் பராக் ஏன் நம்ம சூஸ் பண்ணோம்னா அவர் பவுலிங் போட்டு நல்லா பவுலிங் போட்டார் செகண்ட் மேட்ச். அவர் ஐபிஎலுக்கு முன்னாடி நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. இந்தியா ஏ மேட்ச்ல டொமஸ்டிக் லெவலில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கலீல் அகமது இல்லாததுனால நம்ம ரியான் பராக் வந்து மேபி ஒரு பை சான்ஸில் வந்து ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீமில் உள்ளே வந்திருப்பார். அந்த கான்செப்டில் தான் எடுத்துருந்தோம். இப்போது நம்ம யாரை எப்படி பிக் பண்ணலாம்? ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் ஒரு மஸ்ட் பிக்காக நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி யாரெல்லாம் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து சிவம் தூபே, ஏன்னா ஒரு 5வது போலரா ஆள் வேணும் அப்படின்னு இந்தியன் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னா சிவம் தூபே. ரெண்டாவது சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இப்போ இந்த 3 பிளேயர்ல யாரு உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பார்ப்போம். பட் லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு 100% கன்ஃபார்ம் ஆகும். இப்போ டவுட்டாக இருக்கிற பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜூரல், இந்த 2 பிளேயர் மெயின் பிளேயர். இப்போ சாய் சுதர்ஷனை அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன்னா அவருக்கு போன மேட்ச் பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஜூரலுக்கு பதில் சஞ்சு சாம்சனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் மேபி ட்ரை பண்ணலாம். அப்படி சஞ்சு சாம்சன் இங்கே வரல அப்படின்னா சாய் சுதர்ஷன் பிளேஸில் சஞ்சு சாம்சன் வரலாம், மேபி வரலாம் கீப்பருக்கு. ஆனால் ஒரே டைமில் 2 கீப்பரோட கொண்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி அபிஷேக் சர்மா 100 அடிச்சிட்டாரு. சுப்மன் கில், ருத்ராஜ் கைக்வாட், இந்த 3 பிளேயரை மாற்றுறதும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வர்றதுக்கு. அப்படியே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வரணும் அப்படின்னா எந்த அபிஷேக் சர்மாவையும் தூக்க முடியுது, இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர். சிவம் தூபேக்கு பதில் சாய் சுதர்ஷன் அண்ட் சஞ்சு சாம்சன், இந்த 2 பிளேயர். த்ருவ் ஜூரல் பதில் சஞ்சு சாம்சன் வரலாம், சாய் சுதர்ஷன் பதில் சிவம் தூபே வரலாம். இல்லைனா சாய் சுதர்ஷன் பதில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கூட ட்ரை பண்ணலாம். பட் ப்ராபபிளாக எப்படி இருக்குன்னா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், ருத்ராஜ் கைக்வாட், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரிங்கு சிங். இந்த இடத்துல ஒரு போலர்ஸ் கூட, ஃபாஸ்ட் போலர்ஸ் கூட அவங்க மேபி ட்ரை பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அர்ஷித் ராணா இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து டீம்ஸ் அமையும். அதே மாதிரி இங்கே ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மறுமணி இருந்தார். ரெண்டாவது மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மறுமணி இல்லை. ஸோ இன்னசென்ட் கையாக்கு பதில் மேபி மறுமணி உள்ள வரலாம், இல்லை இதே ஆர்டரோடும் அவங்க போகலாம். ஸோ இப்படி தான் வந்து கான்செப்ட் இருக்கும்.
நம்ம டீம்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போம். மாதவேர் பார்த்தீங்கன்னா 21 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரெண்டாவது மேட்ச் பாருங்க, மாதவேர் வந்து 43 ரன்கள். ஸோ கன்சிஸ்டண்டாக மாதவேர் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இன்னசென்ட் கையா வந்து 4 ரன். இங்கே பார்த்தீங்கன்னா டக் அவுட். ஸோ 2 மேட்ச்மே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பிளேஸுக்கு மறுமணி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி பிரையன் பெனட் வந்து ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 22 ரன் அடிச்சிருக்காரு, ரெண்டாவது மேட்ச்ல 26 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர் ஒரு மெயின் பிளேயராக இருப்பாங்க ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே பிரையன் பெனட் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் 22 ரன் போட்டிருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவர் உள்ள வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரையன் பெனட் 1 ஓவர் போட்டு 1 மேடின் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரையன் பெனட்டுங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறாரு. ஸோ பிரையன் பெனட், மாதேவர் 2 பேர் மெயின் பிளேயராக இருப்பாங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா. செகண்ட் மேட்ச்ல ட்ரீம் டீமில் வரல, பட் மூணாவது மேட்ச்ல சிக்கந்தர் ராசா ட்ரீம் டீமில் வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 17 ரன் அடிச்சிருப்பார். ஸோ அவன் ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக சிக்கந்தர் ராசா இருப்பார். அதே மாதிரி செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 34 ரன், விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஸோ பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 4 பால் 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ மூணாவது மேட்ச் அவர் இருப்பார். ஸோ யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாதவேர், பெனட், சிக்கந்தர் ராசா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைவ் மடாண்டி, இவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் வரும். அட் த சேம் டைம் ஒரு 29 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிளைவ் மடாண்டி டக் அவுட்டும் ஆயிருக்காரு LPWP ரவி பிஷ்னாய். ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக மெயின் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் மசகட்ஸா. இவர் 2 ஓவர் 29 ரன் 1 விக்கெட். பிளெஸிங் மர்மனி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ப்ரீவியஸாக நடந்த மேட்ச்சில் பாருங்க, பிளெஸிங் மர்மனி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வெல்லிங்டன் மசகட்ஸா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. டெண்டாயின் செத்தாரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்டும், ரெண்டாவது மேட்ச்ல ஒரு விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காங்க. இவர் அடுத்த இம்பார்ட்டன்ட் பிக்கா இவர் இருப்பாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் மசகட்ஸா, பிளெஸிங் முர்சாமணி, பிரையன் பெனட் அண்ட் மாதேவர் அண்ட் சிக்கந்தர் ராசா 5 பிளேயர் வந்து ஜிம்பாப்வேவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம மெயின் திங். நம்ம இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் போலிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருக்காரு ரவி பிஷ்னாய். அதே மாதிரி முகேஷ் குமார் மஸ்ட் பிக்காக இருக்காரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் போடுறாரு முகேஷ் குமாரும் ஆவேஷ் கானும். ஸோ முகேஷ் குமார் ஒரு மஸ்ட் பிக், ரவி பிஷ்னாய் ஒரு மஸ்ட் பிக். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதே மாதிரி ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போட்டு 28 ரன் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரவி பிஷ்னாய் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆவேஷ் கான் 3 விக்கெட்டும், முகேஷ் குமார் 3 விக்கெட்டும் ரெண்டாவது மேட்ச்ல எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு முகேஷ் குமார், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், ஸோ இந்த 4 பிளேயருமே ஒரு மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இதில் 5வதா பார்த்தீங்கன்னா ரியான் பராக் 1 ஓவர் போட்டு 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி விக்கெட்டுகள் விழுந்ததுன்னா இவர் கண்டிப்பாக வந்து ட்ரீம் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீம்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரியான் பராகா வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அபிஷேக் சர்மா 100 அடிச்சிருக்காரு, பட் திரும்ப 100 அடிப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒரு 15 ரன் 20 ரன்ல அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி ஒரு ரிஸ்கி டீமில் போடும் பொழுது ஒரு 2 ஓவர் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா அப்போ ஃபேண்டசி டீமுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியான் பராக் விக்கெட் ப்ளஸ் ஒரு பேட்டிங் சான்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் 28 ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இவரும் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த ரிங்கு சிங். இப்போ நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு மஸ்ட் பிக்காக பண்ணலாம். ரியான் பராக், சஞ்சு சாம்சன் இருந்தாருன்னா சஞ்சு சாம்சன் இல்லை ட்ரூ ஜுரல்னா இவரை விட்டுடலாம். ரவி பிஷ்னாய் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். முகேஷ் குமார் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். ஸோ 1, 2, 3, 4 இப்போ 4 மெயின் பிளேயர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ 5வதாக பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மாவை
இல்லைனா ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்னுடைய கான்செப்ட் படி ஸோ நான் அபிஷேக் சர்மாக்கே போகிறேன். ஏன்னா அவர் ஓவர் போடுறாரு, பேட்டிங் பண்ணுறாரு, கேச்சிங் பொசிஷனில் வர்றதுக்கான பாயிண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ரியான் பராக் இந்த 3 பேட்ஸ்மேனோட அப்போ வரேன். வைஸ் கேப்டன் வந்து நான் ரியான் பராக் வைஸ் கேப்டன் ஆர் கேப்டன் ரியான் பராகை கொண்டு போகிறேன். சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. ஸோ லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அது கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரவி பிஷ்னாய் ஒரு எலிஜிபிளான பிளேயர், முகேஷ் குமார் ஒரு எலிஜிபிளான பிளேயர், அண்ட் சுப்மன் கில் எலிஜிபிளான பிளேயர், அண்ட் ரியான் பராக் ஒரு எலிஜிபிளான பிளேயர். அங்கே ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராசா இந்த மேட்ச் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி டிஃபால்ட் பிக்காக வந்து பிரையன் பெனட் அண்ட் மாதவர் அண்ட் மசகட்ஸா இந்த பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் பாருங்க. மடாண்டே, சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர், டி சத்தாரா, எம் குமார். ஸோ இந்த டாப் 5. பெனட் ஒரு ஆல்ரவுண்டர், ஆவேஷ் கான், மசகட்ஸா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்ராம் பன்னி, ரவி பிஷ்னாய், சிக்கந்தர் ராசா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் யார் யாரெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்காங்கன்னு பாருங்கள். முஸ்ராம் பன்னி ரிப்பீட்டட் ஆகிருக்காரு, ரிப்பீட்டட் ஆகிருக்காரு. எம் குமார் ரிப்பீட் ஆகிருக்காரு, ரிப்பீட் ஆகிருக்காரு. ஆவேஷ் கான் ரிப்பீட் ஆகிருக்காரு, இங்கே ஆவேஷ் கான் ரிப்பீட் ஆகிருக்காரு. ரவி பிஷ்னாய் கேப்டனாகவே இருந்திருக்காரு, இங்கே ரவி பிஷ்னாய் கேப்டனாகவே இருந்திருக்காரு. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 4 பேர் ரிப்பீட்டடாக வராங்க. அவங்க வரல, இங்கே டபிள்யூ ஆஸ்கட்ஸா வந்திருக்காரு. ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனட் ரிப்பீட்டடாக வந்திருக்காரு, இங்கே பெனட் ரிப்பீட்டடாக வந்திருக்காரு. அதே மாதிரி வேற யார் ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க? மாதவர் வரல, ரிங்கு சிங் வரல, ருத்ராஜ் கெய்க்வாட் வரல, அபிஷேக் சர்மா வரல, டி ஜூரல் வரல. ஸோ அப்போ ரிப்பீட்டடாக வந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பிளேயர் ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க. அப்போ இன்னொரு 5 பிளேயர் 3வது மேட்சுக்கு ரிப்பீட்டடா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த 5 பிளேயர் இல்லாம இதுல இருக்கிற 1 2 3 4 5 இந்த 5 பிளேயர்ல இருந்து யார் ரிப்பீட்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்? ஸோ அபிஷேக் சர்மாவா இருக்கலாம், இல்லைன்னா ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கலாம், ரிங்கு சிங்கா இருக்கலாம். இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பிளேயரை வந்து மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ரிப்பீட்டடா வர பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா 2 பிளேயர், இந்த 3 பிளேயர் மஸ்ட் பிக். 5 பிளேயர், அபிஷேக் சர்மா 6, பெனட் 7, சிக்கந்தர் ராசா 8, முஸ்ரம் பனி 9. இன்னொரு 2 பிளேயர் வந்து நம்ம ரொட்டேஷன் முறையில் இது பண்ணலாமா. அதே மாதிரி வருமணின்னு வந்தாருன்னா அவரை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ பிக் பண்ணால் ஏன்னா இந்த இடத்துல மாதவர் ஒரு மேட்ச்சில் வந்திருக்காரு, இன்னொரு மேட்ச்சில் மகாந்தே வந்திருக்காரு. ஸோ இப்போ வருமணின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து கொண்டு போகலாம். ஸோ இப்படி தான் வந்து கிராண்ட் லீக்கை என்னோடய டீமாக நான் கொண்டு போக போகிறேன். இதுதான் ஃபுல் அனாலிசிஸ். அதே மாதிரி ஒரு 5 டீம், ஒரு 7 டீம், 10 டீம் உங்கள் டெமோ டீம் கண்டிப்பாக அந்த 10 டெமோ டீம் போடும்போது ஒரு டெமோ டீம் நல்ல ரேங்குக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலகிராமில் ஒரு 10 டெமோ டீம்ஸ் ஏர்லியராகவே ஒரு 1 o'clock முன்னாடி போட்டுடலாம். ஸோ அதில் 1 or 2 பிளேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் டீம் ஸ்டேட்டஸ். ஸோ வர்றவங்களே வரணும் அப்படிங்கிறத விட இங்கே ரவி பிஷ்னாய், சிக்கந்தர் ராசா, இங்கே அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் தான் போகுது. அப்போது வராத பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வரலாம், முகேஷ் குமார் வரலாம், வாஷிங்டன் சுந்தர் வரலாம். ஸோ யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரலாம், ரியான் பராக் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சும் செகண்ட் மேட்சும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு அன்அவைலபிள்னு போட்டாங்க. நீங்கள் ட்ரீம் லெவலில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் 11வது பிளேயர் அன்அவைலபிள். ஸோ யார் வேணாலும் வந்து இதுவும் ஆகலாம். இப்போ அபிஷேக் சர்மா ஏர்லியராக அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுட்டிங்கன்னா அடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட் இவரும் ஏர்லியராக அவுட் ஆகிட்டாங்கன்னா அப்போ ரியான் பராகை வந்து ப்ரொமோட் பண்ணி மேலே அனுப்புவாங்க, சஞ்சு சாம்சன் அனுப்புவாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்தாருன்னா அவரும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல போலிங்கில் அர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? சிவம் துபே இங்கே எங்கேயாவது இறக்க முடியுமா? ஸோ ஜூரலுக்கு பதில் சாம்சன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட வேற யாராவது ஒரு பிளேயர் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணணும்னா ரிங்கு சிங், ரியான் பராக், டி ஜூரல் இந்த பிளேயர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். இங்கே அன்அவைலபிளாக இருக்கிற பிளேயரில் வந்து சிவம் துபேவை ஆட் பண்ணால் கூட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை
வேறு ஏதாவது ரியான் பராக் பிளேஸில் கூட அவங்க மாற்றலாம். ஸோ ரியான் பராக் லோ பர்சன்டேஜ், இவர் வந்து ஒரு நல்ல பிக் இருந்தாருன்னா இவர் நல்ல பிக்காக நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி மாதேவர், கேம்பல், ஜே லோங் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ புதுசாக வர பிளேயர்ஸ் வந்து லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. இதில் வந்து டாப் வந்து ரியான் பராகை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே போலிங் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணலாம், இல்லைனா சஞ்சு சாம்சனை சூஸ் பண்ணலாம், கேம்பலை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து ஒரு ரிஸ்கி பிளேயராக இருப்பாங்க, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர், ஒரு பொட்டென்ஷியல் பிக்காகவும் இருப்பாங்க. ஜே கேம்பலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரியான் பராக் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரீம் லெவலில் ஜிஎல் ட்ரை பண்ணுன்றத ஃப்ரீ என்ட்ரி இருக்குது, விஷன் லெவலில் இருக்குது, பேட் பால் லெவல் இருக்குது, ஃபேண்டாஃபிட் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி ஜிம்பாப்வேக்கு ஃபேவரா ஒரே ஒரு டீம் போடுங்க, இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு 3 டீம் போடுங்க. 4 டீம் போடுறாங்க தான் ஜிம்பாப்வேக்கு ஃபேவரா ஒரு டீமும் இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு 3 டீமும் போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.